ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, பலனாயிருப்பீர்களாக, மனரம்யமாயிருப்பீர்களாக. நான் எப்படிப்பா மனரம்யமாக இருக்க முடியும் நீங்கள் கேட்டீங்களான்னா, கர்த்தருடைய வசனத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். முற்காலத்திலே நீங்கள் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாக ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். ஆனால் தேவனோ அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். மாத்திரமல்ல, 7ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அக்கிரமங்களிலே பாவங்களிலே மரித்து யார் நம்மை தீண்டக்கூடாத சூழ்நிலையில் இருந்த பொழுது கீழாய் கிடந்த நம்மை தூக்கி எடுத்து அவரோட உன்னதங்களிலே உட்கார வைத்தார். அது எப்படி செய்தாராம் என்று சொன்னால் 13ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை போக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அசுத்தங்களை களைகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாத்தானை வெளியே நிறுத்துகிறது. அவருடைய ரத்தத்தின் வல்லமை அளவிடப்பட முடியாது. அந்த இரத்தத்தினாலே முந்தி தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆகையால் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளாயிராதபடி பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறீர்கள். எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம். இனி நாம் அந்நியரும் இல்லை, பரதேசிகளும் இல்லை. இரத்தத்தினாலே மீட்கப்பட்டதான நாம் உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே சுதந்திரிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கடந்த புதன்கிழமை நான் திரும்ப மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருந்தது. என்னுடைய ஹீமோகுளோபின் மிக குறைவாக இருக்கிறபடினாலே திரும்ப ஒரு மாத மருத்துவ சிகிச்சைக்கு பிற்பாடு நான் செல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதில் ஏதோ ஒரு கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம் மட்டும் நிறைவேற எனக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிறேன். விசேஷமாக பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள், பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக மிக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. இந்த நாளினுடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் கர்த்தர் தருவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்திலே நாங்கள் நடந்து, ஓ க்ளோரி டு காட், எப்பொழுதும் உமக்கு சமீபமாய் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தூரமாயிருந்த எங்களை சமீபமாக்கினீர் என்ற அந்த வார்த்தையின்படியே உமக்கு சமீபமாய் எப்பொழுதும் காணப்படும் உதவி. இந்த நாளுக்குரிய கிருபைகளை தாரும். பிள்ளைகளுடைய பரீட்சைகளில் நன்றாய் செய்ய உதவி. எந்த பரீட்சையாக இருந்தாலும் அதில் எல்லாவற்றிலும் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் கிருபை தாரும். விசேஷமாக மத்திய கிழக்கு நாடுகளிலே ஜனங்களுக்கு நல்ல தைரியத்தையும் விடுதலையும், விசுவாச மக்களை கர்த்தர் இன்னும் அதிகமாக கிட்டி நெருங்கி சேரவும் செய்வீராக. உங்கள் நாமத்தை மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே இப்பொழுது கிறிஸ்துவுக்கு சமீபமாக்கப்பட்டீர்கள். God bless you abundantly again and again and again and again. Amen.